அன்பு நெஞ்சங்களே, நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் எதுன்னு கேட்டா, அது உறவுகள்ல வர்ற பிரிவு தான். சில சமயம் அந்த வலிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகிடும். அந்த வலிய அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஆழம் என்னன்னு புரியும். இந்த வரிகளை கொஞ்சம் மனசுக்குள்ளே உணர்ந்து பாருங்க. மரணம் கூட ஒரு தடவை தான் நம்மளை கொல்லும். ஆனா இந்த பிரிவு இருக்கே, அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளை சித்திரவதை செய்யும். ஒரு காலத்துல நம்ம உலகமாவே இருந்தவங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது. இந்த மௌனம் மரணத்தை விட கொடுமையானது. ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, மிதுன ராசியோட இதயத்துக்குள்ள ஒரு பயணம். பிரிவோட வழியால தவிக்கிறவங்க மனச ஜோதிடத்தோட ஒளிய வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இந்த ஆழமான பயணத்துல நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்மீக குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா இணைஞ்சுக்கோங்க. உங்க ஆதரவு தான் எங்களோட மிகப்பெரிய பலம். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு உறவு முறிவுக்கு பின்னாலையும் ஒரு ஜோதிட காரணம் கண்டிப்பா இருக்குங்க. இது சும்மா மனுஷங்களோட தப்பால மட்டும் வர்றதில்ல. நம்ம ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பும் சரி, கோச்சாரத்துல கிரகங்கள் போற பாதையும் சரி, இதுதான் நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு சேர்க்கைக்கும் மூல காரணமா அமையுது. பிரிவுங்கிறது ஒரு சின்ன வார்த்தை தான். ஆனா அதுக்குள்ள பல உணர்வுகள் பொதிஞ்சு கிடக்கு. திரும்பவும் சேருவோமா மாட்டமான்னு ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை. ஒருவேளை நம்ம மேல அவங்களுக்கு அன்பே இல்லையோன்னு ஒரு சந்தேகம். இனிமே நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். தனிமையோட கொடுமை. இது எல்லாமே சேர்ந்து நம்ம மனசு ஒரு பெரிய புயல் மாதிரி தாக்கும். ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் பயத்தையும், ராகு கேதுவோட தாக்கம் குழப்பங்களையும், சந்திரனோட பலவீனம் மன அழுத்தத்தையும் நமக்குள்ள உருவாக்குது. சரி, இவ்ளோ பெரிய வலியின் புயல்ல இருந்து மிதுன ராசிக்காரங்க எப்படி மீண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட அடிப்படை இயல்பு என்ன, அவங்க ஆன்மாவோட தன்மை என்னன்னு நம்ம முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். யார் இந்த மிதுன ராசிக்காரங்க? அவங்க இயல்பு என்ன? காலப்புருஷ தத்துவத்தோட 3வது ராசி தான் மிதுனம். இது ஒரு காற்று ராசி. இதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட இளவரசனான புதன் பகவான். அதனால தான் மிதுன ராசியை ஒரு தூது ராசின்னு சொல்லுவாங்க. தூது ராசினா என்ன? ரொம்ப சிம்பிள். பிரிஞ்சிருக்க உறவுகளை சேர்த்து வைக்கிறது, பேசாம இருக்கிற சொந்தங்களை பேச வைக்கிறது, குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறது. இதுதான் அவங்களோட பிறவி குணம். தகவல் பரிமாற்றம், பேச்சு, எழுத்து, அறிவு, இது எல்லாத்துக்கும் புதன் தான் காரகன். ஸோ இயல்பாவே உங்க கம்யூனிகேஷன்ல கில்லாடிகள். மிதுன ராசிக்காரங்க இருக்கிற இடத்துல சோர்வுக்கே இடம் இருக்காதுங்க. எப்பவும் ஒரு கலகலப்பு, ஒரு நகைச்சுவைன்னு அந்த இடமே உயிர்ப்பா இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா பேசி சமாளிச்சிடுவாங்க. அவங்க கூட இருந்தாலே மத்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் ஒரு நம்பிக்கையும் தானா வந்துடும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களால தனியா இருக்கவே முடியாது. சுத்தி சொந்த பந்தம், நண்பர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. மிதுன ராசியோட ஜினத்திய பாருங்க, இரட்டையர்கள். இதுல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம், அவங்க எப்போதுமே அவங்களோட மறுபாதியை தேடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வர்ற துணை வெறும் வாழ்க்கை துணை மட்டுமல்ல, அவங்களோட சரிபாதி, அவங்க ஆன்மாவோட இன்னொரு பகுதி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நினைப்பாங்க. தன்னிடம் இருக்கிற அறிவு, சந்தோஷம், செல்வம்னு எல்லாமே தன் துணைக்கும் சமமா கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான குணம் இவங்க கிட்ட உண்டு. எல்லாரையும் சேர்த்து வைக்கணுங்கிற நோக்கத்தோட பிறந்த மிதுன ராசிக்காரங்க சில சமயங்கள்ல சில உறவுகளை விட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம நிரந்தரமா விலகி போயிடுவாங்க. அப்படி ஒரு கடுமையான முடிவை எடுக்க அவங்கள தூண்டுற அந்த ஆழமான காரணங்கள் என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். புதனோட ஆதிக்கம் இருக்கிறதால மிதுன ராசிக்கு அறிவுபூர்வமா பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு விசாரணை பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்போ கல்யாணம் பண்ணுவ, இன்னும் வீடு கட்டலையா, சம்பளம் பத்தாதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க புத்திசாலித்தனத்தை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி அவங்க உணர்வாங்க. அந்த உறவுல மரியாதையெல்லாம் தெரிஞ்ச உடனே அமைதியா அதுல இருந்து விலகிடுவாங்க. இவங்க குருமார்களையும் வழிகாட்டிகளையும் பெரியவங்களையும் தெய்வம் மாதிரி மதிப்பாங்க. அவங்க கிட்ட முழுசா சரணடைஞ்சிடுவாங்க. ஆனா அவங்க சொல்றது ஒன்னும் செய்யறது ஒண்ணுமா இருந்தா அந்த போலித்தனத்தை இவங்களோட கூர்மையான புத்தி உடனே கண்டுபிடிச்சிடும். அந்த நிமிஷமே ஒரு துளி கூட யோசிக்காம அந்த உறவை முழுசா துண்டிச்சிடுவாங்க. பொதுவா இவங்க பண விஷயத்துல ரொம்ப தாராளமா இருப்பாங்க. உதவின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறது ஒரு பெரிய போராட்டமா மாறும்போதோ, இல்ல ஒரு உறவே பணத்தை சுத்தி சுத்தி வரும்போதோ இவங்களோட ஆன்மா அதை ஏத்துக்காது. அந்த பணமே போனா கூட பரவாயில்ல, எனக்கு மன அமைதி தான் முக்கியம்னு சொல்லி அந்த உறவைய மனசார விட்டுடுவாங்க. ஆக ஒரு மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பணம், அந்தஸ்து, புகழ் மாதிரி வெளித்தோற்றத்தை விட ஒரு மனுஷனோட குணமும் நேர்மையும் உண்மையான அன்பும் அர்த்தமுள்ள பேச்சும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குணம் சரியில்லாத போலியான ஆட்களை அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டாங்க. இப்போ நாம இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான, மிக ஆழமான பகுதிக்குள்ள போக போறோம்.
பிரிவோட வலிய அனுபவிக்கிற ஒரு மிதுன ராசியோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீரை பத்தியும் அவங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை பத்தியும் இப்ப நாம விரிவாக பார்க்கலாம். ஆமாங்க, இது 100% உண்மை. அவங்களோட சோகம் வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய நதி மாதிரி. அவங்களோட புன்னகை ஒரு அணைக்கட்டு. அந்த அணைக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணீர் கடலையே தடுத்து நிறுத்தி மறைச்சு வச்சிருப்பாங்க. வெளியில பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி கலகலப்பா எல்லாம் சரியாயிடுச்சுங்கிற மாதிரி தங்களை காட்டிப்பாங்க. ஆனா தனிமையில அவங்க உள்ளுக்குள்ள ஆயிரம் சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். நடந்ததை பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்கிறது, பேசின வார்த்தைகளை எல்லாம் அசை போடுறதுன்னு ஒரு ஓயாத மன போராட்டத்தையே நடத்திட்டு இருப்பாங்க. தன்னோட வார்த்தைகளால மத்தவங்க காயப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே மௌனமா எல்லா வலியையும் தங்களுக்குள்ள புதைச்சிக்கிற ஒரு பெருந்தன்மை அவங்க கிட்ட உண்டு. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான மன போராட்டத்திலிருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, தங்களை எப்படி சரி செஞ்சுக்கிறாங்க, ஜோதிட சாஸ்திரம் இதுக்கு ஒரு தெளிவான அழகான வழியை காட்டுது. அது வானத்துல சந்திரன் போற ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பயணம். அந்த பயணம்தான் அவங்கள குணப்படுத்துது. சந்திரன் தான் நம்ம மனசுக்கு காரகன். அந்த சந்திரன் குறிப்பிட்ட 3 நட்சத்திரங்கள் வழியா பயணம் செய்யும்போது மிதுன ராசிக்காரங்களோட மனசுக்குள்ள 3 விதமான உணர்ச்சி நிலைகளை ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணா தூண்டிவிடும். அது என்னென்ன நட்சத்திரங்கள்னா பூரம், பூராடம், அப்புறம் பரணி. இது ஒரு தெய்வீகமான ப்ராசஸ். அதுதான் உங்களை குணப்படுத்துற வழியாவும் இருக்கு. முதல் நிலை ரொம்பவே வேதனையானது. சந்திரன் நெருப்பு ராசியான சிம்மத்துல இருக்கிற சுக்கிரனோட பூரம் நட்சத்திரத்துக்குள்ள நுழையும்போது அவங்க இதயம் கடந்த கால நினைவுகளால நெருப்பா கொதிக்கும். சுக்கிரன் காதலுக்கு காரகன், சிம்மம் இதயத்தோட இடம். அதனால பழைய மெசேஜை திரும்ப திரும்ப படிக்கிறது, பிரிஞ்சவங்களோட போட்டோஸை பார்க்கறது, அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு செக் பண்றதுன்னு மனசு கொந்தரிச்சுட்டே இருக்கும். ஆனா இந்த வலி ஒரு துளி கூட வெளியே தெரியாது. அடுத்ததா சந்திரன் குருவோட ராசியான தனுச ராசியில இருக்கிற பூராடம் நட்சத்திரத்துக்குள்ள நுழையும்போது ஆட்டமே மாற ஆரம்பிக்கும். குரு ஞானத்தோட அதிபதி. இந்த நேரத்துல மிதுனத்தோட அதிபதியான புதனோட அறிவு குருவோட ஞானத்தால பல மடங்கு அதிகமாகும். இதயம் ஒரு பக்கம் அழுதாலும் அறிவை மெதுவா மனசுகிட்ட பேச ஆரம்பிக்கும். நான் சரியா இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும், நடந்ததுல ஏன் தப்பென்ன, அவங்க தப்பென்னன்னு ஒரு சுய பரிசோதனை ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தெளிவு பிறக்கத் தொடங்கும். இதுதான் கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான நிலை. சந்திரன் செவ்வாயோட ராசியான மேஷத்துல இருக்கிற பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்யும்போது அவங்களோட இரட்ட மனம் உச்சக்கட்ட போராட்டத்துல இருக்கும். பரணி யமதர்மனோட நட்சத்திரம். இது ஒரு உறவோட முடிவையும் ஒரு புது தொடக்கத்தையும் குறிக்குது. ஒருவேளை நான் பண்ணது தப்போ, இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமான்னு 1000 குழப்பங்கள் புயல் மாதிரி அடிக்கும். ஆனா அந்த புயலுக்கு அப்புறம் ஒரு முழுமையான அமைதி பிறக்கும். ஒரு தெளிவான உறுதியான முடிவோட அந்த குழப்பத்திலிருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவங்க வெளியே வருவாங்க. ஒவ்வொரு புயலுக்கு அப்புறமும் ஒரு அமைதி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மறுபிறவி இருக்கு. அது அவங்களோட உள்ளார்ந்த பலத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் மட்டும்தான் சாத்தியமாகுது. அவங்களோட இந்த மீண்டெழுதல் நிஜமாவே ஒரு கொண்டாட்டம்தான். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க உணர்வுகள் சில சமயம் உங்களை பலவீனப்படுத்தலாம், அது ரொம்ப இயல்பு. ஆனா உங்க புத்திசாலித்தனம், உங்க அறிவு, அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். அதுதான் உங்க மிகப்பெரிய பலம். அந்த அறிவை பயன்படுத்தி எந்த ஒரு மனக்காயத்துல இருந்தும் உங்களால நிச்சயம் மீண்டு வர முடியும். நீங்க உங்களையே சுய பரிசோதனை செஞ்சுக்கும்போது அந்த வலியோட உண்மையான காரணத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்வீர்கள். அப்படி நீங்க முழுசா குணமாகி ஒரு புது மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான, நிலையான, உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையான உறவு கண்டிப்பா அமையும். ஏன்னா ஒரு துணையோட அன்பா இணைஞ்சு வாழ்றதுதான் மிதுனத்தோட இயல்பு. அதுதான் உங்க விதி. ஒரு நிமிஷம் அமைதியா இத யோசிச்சு பாருங்க. உங்க அறிவுதான் உங்க பலம்னா உங்க மனச குணப்படுத்த அதை எப்படி பயன்படுத்த போறீங்க? உங்க சிந்தனைகளை எப்படி சரி செய்ய போறீங்க? இந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்க குணமடைதலுக்கான சாவியும் உங்க எதிர்கால சந்தோஷத்துக்கான பாதையும் ஒளிஞ்சிருக்கு. ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ்ல இந்த ஆழமான உணர்வுபூர்வமான பயணத்துல கடைசி வரைக்கும் எங்களோட இருந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏன் மனமார்ந்த நன்றி. இந்த விளக்கம் உங்க மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. இது உங்களை மாதிரி வழியில இருக்கிற வேற யாருக்காவது உதவலான்னு நீங்க நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க எண்ணங்களையும் அனுபவங்களையும் கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.